வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனை, சில மனிதர்களிடம் சில நேரங்களில் முட்டாளாகவே இரு. அப்படி இருப்பதுதான் புத்திசாலித்தனம். நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நாம இன்டெலிஜென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. யாராவது ஆர்கியூ பண்ணா நாம ஜெயிக்கணும், யாராவது ஈகோ காட்டினா நாம அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ட்டே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிம்மதியை விட ப்ரெஷர் தான் அதிகமாக வரும். சைக்காலஜியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இருக்குங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது எல்லா சிச்சுவேஷன்லையும் ஸ்மார்ட்டாக ஆன்சர் கொடுக்கறது இன்டெலிஜென்ட் கிடையாது. எந்த சிச்சுவேஷனில் நம்ம எனர்ஜியை செலவு பண்ணோம், எந்த சிச்சுவேஷனில் நம்ம துளி கூட எனர்ஜியை செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் ரியல் இன்டெலிஜென்ட். சில மனிதர்களுக்கு நம்ம எவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. சில நபர்களுக்கு எவ்வளோதான் நம்ம இரக்கத்தை காட்டினாலும் அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம சைலண்டாக மூவ் ஆகிறது நம்மளுடைய வீக்னஸ் கிடையாது, அதுதான் மென்டல் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் உண்மையை நோக்கி பயணிக்கிறதே கிடையாது. சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஈகோக்காக மட்டும் நடக்கும். ஸோ எல்லா நேரத்துலையும் புத்திசாலியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறவன் சோர்ந்து தான் போவான். அதனால தான் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் முட்டாளாகவே இருக்கிறது புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிருநிப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.